திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல் இருந்து ரத்தம் வராத குறை. அரியலூர் அருகே டாஸ்மாக் அடிக்கிறதாக போராடிய மாணவர்களை போலீசார் ஓட ஓட விரட்டி எடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகி இருக்கிறது. எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். போலீஸ் அடிச்சு கையை கிழிச்சிருக்காங்க பாத்துங்க. போலீஸ் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மதுக்கடைகளுக்கு எதிராக பள்ளி குழந்தைகளும் பெண்களும் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா? அந்த கோடாலிங்கிற கிராமம் ஒரு சின்ன கிராமம். அந்த போராட்டம் நடத்தினாங்க குழந்தைங்க, அவங்களோட அப்பாக்கள் எல்லாமே மதுக்கு அடிமையானவர்கள். அந்த ஊர்ல ஒயின் ஷாப் இருக்கிறதுனால முழு நேரமா மது குடிச்சுக்கிட்டு அதுக்கு அடிமையா கிடக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைங்க வந்து பிசிக்கலாகவும் மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மதுக்கடைகளுக்கு இருந்து அகற்றணும் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணாங்க. நீங்க அடிச்சு விரட்டுறீங்க. ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. மக்கள் முட்டாள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல முட்டாள் அவ்வளவு முட்டாள் அதிகமா இருக்காங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். பேசும்போது தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். நம்ம எல்லாம் முருகனுக்கு மொட்டை போடுவோம், ஆனால் முருகனுக்கே மொட்டை போட்ட துறையாக பத்திரப்பதிவுத்துறை இருக்கிறது. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? 110 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டே போட்டிருக்கான். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இது முழுக்க முழுக்க திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு 3 முறை இந்த சொத்தை பதியக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி 6/7/2026 அன்று சிறப்பு பணிக்காக வந்த அந்த இணைப்பதிவாளர் பழனி பதிவு பண்ணிருக்கிறார்னா, இந்த திருட்டு கும்பல், பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை யாருன்னு கண்டறியணும். இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. நீ பெரிய நடிகண்டா, த்ரிஷா உனக்கு தான்டா. இவர்தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆடு திருட மாடு திருட. எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, சில ஊர்ல அவன் ஒன்லி மாடை தான் திருடுவான், இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க அனுபவத்துல பழங்கன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, சைக்கிளில் தாவேக்க கொடியுடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் புகைப்படத்தையும் சிறிய அளவிலான ஒளிபெருக்கியையும் மாட்டிக்கொண்டு உற்சாகமாக வலம் வரும் இவர்தான் டிஎஸ்பியின் கையில் அப்படி ஒரு ஜாம்பி வேலையை பார்த்து வைத்த தாவேக்க தம்பி. என்ன புரியலையே? சொல்றேன்ப்பா. கரூரில் முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சைக்கிளில் தாவேக்க கொடியுடன் உற்சாகமாக புறப்பட்டு வந்திருந்தார். பாஸ் இருப்பவர்களை மட்டுமே போலீசார் நிகழ்ச்சி நடந்த இடத்திற்குள் அனுமதிப்பார்கள் என்ற விவரம் தம்பி மெல்வினுக்கு தெரியவில்லை. உள்ளே அனுமதிக்க இயலாது என்று கூறியதால் அடுத்த நொடியே ஆவேசமாகி ஜாம்பி போல பாய்ந்து டிஎஸ்பியின் கையை பிடித்து நறுக்கென்று இறுக்கமாக கடித்து வைத்தான். வந்துட்டாயா வந்துட்டாயா பரதேசிங்க பரதேசிங்க. இவங்க என்ன இதுவா போவாங்களோ, டெய்லியும் வந்து மாமூடு வாங்கிட்டு போறாங்க. நல்லா பணக்காரங்க வாழுறாங்க, ஆனா இல்லாத மக்கள் தான் சாகணும். இது என்ன அரசுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறது பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட வேற யாருங்க இருக்கிறா? வானம் புளியறதும் பூமி விளையறதும் நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி. முன்னாடி சொன்னாங்களா உங்கள்ட்ட இந்த மாதிரி கடை சொன்னாதே நாங்க எடுத்து வச்சிருப்போம்ல. நாங்க பொம்பளைங்க வச்சு நடத்துறதானே ஹோட்டலு. பரதேசிங்க இவங்க எல்லாம் என்ன இதுவா போவாங்களோ. டெய்லியும் வந்து மாமூடு வாங்கிட்டு போறாங்க. நல்லா டெய்லி வருவாங்களா?
வாங்காம சும்மா விடுவாங்களா ரோட்ல கடையில? அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? பட்டா இடத்துல இருக்கு, பட்டா இடத்த இடிக்கிறாங்க. ரோட்ல என்க்ரோச்மெண்ட் பண்ணா இடிக்கலாம், பட்டா இடத்துல இருக்கு எப்படி இடிக்கிறாங்க தெரியல. இவ்வளவு இடமே நாங்க கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். நாங்க 11 அடி செட்பேக் கொடுத்துருக்கோம் பில்டிங்ல. இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது? சாதாரண மக்கள் நசுக்கணும்னு நினைக்குதா? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பாணிக்கம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நாங்க எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ஒண்ணு காலையிலயாவது வந்து கடைக்காரனை யாருன்னு பார்த்து ஒரு இது கொடுத்திருந்தா நாங்க இன்ஃபார்ம் நாங்க ஒதுக்கி தந்திருப்போமா இல்லையா? இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு அடிச்சு புடிச்சு நசுக்கு இன்னைக்கு ஏத்திட்டாங்க. அந்த செலவு யார் ஏத்துக்குவா? யாருமே சொல்ல கிடையாது. 50,000 ரூபாய் எனக்கு நஷ்டம். வெக்கமல்ல நீ வந்து இங்க உட்கார்ந்து இருக்க, இதுல கண்ணாடி வேற உன் மண்டைக்கு. கூட எடுக்கலாம் அந்த கடையில. வண்டி சைடுல நிப்பாட்டி இந்த yellow கலர் வண்டி நானு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும். வந்து நல்லா பண்ணுவார் தானே கட்சி ஓட்டு போட்டது மக்களே. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்கும். 10-100 கார்ல வந்தா மட்டும்தான் அரசியல்வாதி. இப்போ என்னைய மாதிரி நார்மல் பொதுவான மக்கள் இப்படி வந்தாலே எனக்கு மக்கள் மேல இந்த இதுலயுமே கோவம் இருக்கு சார். எல்லாம் 100 கார்ல வராருல, உங்களுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு கேட்கலாம்ல. இவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருக்கீங்க, சும்மா தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு வருது? அட இப்ப குளிங்க அழுது என்ன பிரயோசனம்? புத்தின்றது பொறப்புல இருக்கணும். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் போற தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியாடா? டீ கடையில பேசிட்டு இருக்காங்க 6 சிலிண்டர் எப்படி ஃப்ரீயா தருவான், அதெல்லாம் தரமாட்டான் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஸ்டாலின் சார் ஃபுல்லா கஜனா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. ஸ்டாலின் சார் ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. எங்க தளபதி அது ஃபுல் பண்ணி எல்லாருக்கும் சொன்ன எல்லா செயல் திட்டத்தையும் செயல்படுத்துவாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அவரோட இதுல வந்து எல்லாரும் அமைச்சர் ஆகிற எல்லாருமே எம்எல்ஏ ஆகிற எல்லாருமே அவர மாதிரியே தான் இருக்கணும், இருப்பாங்க, இருக்க வைப்பாரு என் தளபதி. எந்த ஊழலும் நடக்காது. 0% ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டுல 2026ல வந்திருக்கு. இனிமே தளபதி தான், எப்பவுமே தளபதி தளபதி தளபதி. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? சந்தை வந்து இன்னைக்கு நேரத்து நடக்கல. 60-70 வருஷமா அந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பேரூராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய அளவுல அது ஏலம் விடப்படும். ஏலம் விடப்பட்டு சில நேரம் வந்து 3 வருஷத்துக்கு குத்தகை நீடிக்கப்படும். அது நடைமுறையில இருக்கிறது. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்த உடனே அந்த ஏலம் எடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்கு பங்குதா இல்லன்னா எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு ரூபா தானி கேட்காரு. என்னடா சிரிக்கிற? பாயமுடுறா. பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தமிழக அரசின் மருத்துவத்துறையை பற்றி தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுந்துள்ளது. 29 MRI இயந்திரங்களை வாங்குவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வெளியிட்டிருக்கும் டெண்டர் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியான ஆவணம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து அனுமதிகளும் பெற்ற MRI இயந்திரங்கள் சுமார் 5 கோடி விலைக்கே கிடைக்கும் நிலையில் தமிழக அரசு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை ஒரு இயந்திரத்திற்கு செலுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு இயந்திரத்திலேயே 2 கோடி முதல் 3 கோடி வரை விலை வித்தியாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக 29 MRI இயந்திரங்களை வாங்கும் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் 75 கோடி முதல் 100 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தூய சக்தி லஞ்ச ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டோம். நீங்க நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் ஒய்ஃப் வந்தனா ஒரு பொண்ணுகிட்ட வெட்டிச்செல்விங்கிற பொண்ணுகிட்ட காசு வாங்கியிருக்காங்களா 11 லட்சம் ரூபாய். அமைச்சரோட ஒய்ஃப் 11 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் வாங்கியிருக்கு. நாகர்கோவில் SP ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி ஆடு திருடனே CCTV மாட்டினே தலைமை வளர்க்குறீங்கன்னா நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. சூப்பர் ஸ்டார் நான் ஒருத்தர்
ஜனநாயகன் சென்சார்லாம் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஜனநாயகன் படம் வந்து இந்த ஜூலை மாதமே ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒன்று, படம் வந்தால் பிளாக் பஸ்டர். அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா, நீ நம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா, மடபலனியிலே வாய கிழிச்சாங்கம்மா. நீயா ஓடி ஜெயிக்கலாமா, கூட ஒருத்தன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து தொக்க அவனை குஜிலி மஸ்து பண்ணலாமான்னு காத்து நிற்கிறோம். அதான் ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினிகாந்தை வந்து பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு எந்த ஒரு படமே பார்ட் 1 எல்லாம் பீட் பண்ணது கிடையாது. ஜெயிலர் 2 எல்லாம் முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சிடும். என்ன ஒண்ணு, இன்கேஸ் ரஜினிகாந்த் போயிட்டு கெஞ்சனார் அப்படின்னாக்கா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர, மற்றபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்து பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். தலைமை முடிவு பண்ணும், செருப்பு பிஞ்சிரும். ஜெயிலர் 2 இதுக்கு முன்னாடி மண்டிடும். ஜெயிலர் 2 எல்லாம் முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சிடும். 1.5 கோடி பேர் இந்த படத்தை பார்த்தா கூட இந்த படத்தை நீ கொண்டு வந்து தியேட்டர்ல விட்டு இந்த படம் என்ன பிளாக் பஸ்டர்னு மட்டும் பாரு. நீ வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா, போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். மாற்று கருத்தே இல்ல. ஜெயிலர் 2 இதுக்கு முன்னாடி மண்டிடும். கேவலம் மாலை மரியாதை பதவிக்காகத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். இப்போ அதை நானே உனக்கு தரேன். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தமிழ் சினிமால உங்களால ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது, நேஷனல் அவார்டு கிடையாது, பிலிம்பேர் அவார்டு கிடையாது, சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடையாது. அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு இன்னைக்கு அவரையே குஜிலி மஸ்து பண்ண போறோம். குஜினிகாந்த் வாடா போடா என்னையா இது? இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. அதுவும் இவங்க தலைமை ஏதோ ஒண்ணு இருக்கா. அந்த தலைமை சொன்னா ஜெயிலர் 2 கூட ஜனநாயகன் படம் எப்படி கேசரி, அந்த கேசரிய வந்து கிளாஷ் கூடுவாங்களாம். ஓபன் சேலஞ்சரா ஜெயிலர் 2 படம் அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டுமே சன் பிக்சர்ஸ் போட்டாங்க. உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா அந்த கேசரிய சூடு பண்ணி அக்டோபர் மாசம் ஜெயிலர் 2 கூட கிளாஷ் விடுங்க. யார குஜிலி மஸ்து பண்றாங்கன்ட்டு பாப்போம். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. ஏண்டா டேய், பீஸ்ட், வாரிசு, கோட்டு, லியோன்ட்டு மொக்க குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்கும் போது, தமிழ் சினிமால முதல்ல ரோபோட்டிக் பிலிம் எடுத்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல தமிழ் சினிமாவை கொண்டு போயிட்டு முதல்ல 500 கோடி தொட்டு 800 கோடி தொட்டு 75 வயசுலயும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளவு இருக்கணும்? தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனுக்காக சீட்டு வாங்குறாரு ஒரு அப்பா. அந்த மகனும் தனக்கு சரியா படிப்பு வரலன்னு பாதியில படிப்பை நிற்பாட்டிட்டு வெளியில வந்தாரு. அப்படி சரியா படிப்பு வரலன்னு சொல்லி பாதியில படிப்பை நிற்பாட்டிட்டு வெளியில வந்த ஒருத்தர் இன்றைக்கு ஒரு மாநிலத்திற்கே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஒரு அரசு பள்ளியில் ஒரு கூலி தொழிலாளியின் மகளாக சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்ற கேள்விக்கு அர்த்தம் தெரியாத ஒன்றும் மிகப்பெரிய பாவமோ குற்றமோ தவறோ அல்ல. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. இதில் எள்ளி நகையாடுவதற்கு எதுவும் இல்லை. இவர்களே இந்த நாட்டில் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் வர முடியும் என்று சொன்னால் அந்த குழந்தை இவர்கள் எல்லோரையும் விட மிகப்பெரிய சாதனையாளராக நிச்சயம் வரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட ரேவந்த் சரண் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கான எம்எல்ஏ அலுவலகம் அங்கு திறக்காமல் இருந்துள்ளது. இப்போது அங்கு எம்எல்ஏ அலுவலகம் திறக்கப்பட்ட போது அங்கு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கு உணவு பரிமாறப்பட்ட பின் அங்குள்ள தூய்மை பணியாளர்களை வைத்து எச்சியலை எடுக்க வைத்ததாக தற்போது பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்டா. ஒரே சுத்தப்படுத்துறவங்கள இப்படியா நடத்துவீங்க? எச்சியலை எடுக்கிறது தான் தூய்மை பணியாளர்கள் வேலையா அப்படின்னு கேள்வியும் கேட்க தொடங்கியுள்ளன. என் பொண்ணை இப்படி இது பலாரிச்சலம் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சி இது மாசமா இருந்தது. என் குழந்தையாவுக்கும் தெரியும், மஞ்சிக்கும் தெரியுங்க. இதுவரையில என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. பிள்ளை 5 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைய தெரியாம போய் நாமக்கல் ஜிஹெச்சில் போய் கிளச்சிட்டாங்க. இன்னும் இதுவரையில எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. எம்எல்ஏ நல்ல விலைக்கு போறாங்க. 35 கோடியில இருந்து 50 கோடி வரையும் எம்எல்ஏவுக்கு விழ போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ வியாபாரம் தான் கோடி கட்டி பறக்குது. எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறோம்.
தூய சக்தியாக மாற்றும் மிஷன் எங்களிடம் உள்ளது. நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத, கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லாத எம்எல்ஏவை நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த பேரும் செத்துறணுமா? எங்க குடும்பத்துக்கு எங்க பாடி கூட கிடைக்க கூடாதான். அப்படியே போற வழியில உங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருங்க, மொத்த பேரும் செத்துருங்க. ஒருத்தனுக்கும் அவன் வீட்டுல உங்க உடம்பு கூட கிடைக்க கூடாது, மொத்த பேரும் செத்துருங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்கு. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா? I think you are a man of destiny. திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆளு அந்த வெளியாகக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, லீக்காக பட்டியல என்னுடைய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது 6 கடத்தல் கேஸ் இருக்கு, 6 திருடின கேஸ், அது சிசிடிவில மாட்டிருக்காரு. சூப்பர்ல, 6 திருடினவே சிசிடிவில மாட்டினவே தலைமை வழக்கறிஞர். நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு கூட ஒரு 50 லட்சம் வாங்கி வச்சுக்கவேன், அதுவே அசால்ட்டா ஒரு 50 கோடி தாண்டி. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்கி வச்சுக்கவேன், அதுக்கு ஒரு 80 கோடி போயிடும். சராசரியா சொல்றேன், 120 கோடிக்கு மேல நடந்துருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இந்த வசூல் வேட்டையில மாவட்ட செயலாளர்களா இருக்கிற மந்திரிகளும் அடக்கமா. சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கூட்டு சேர்ந்து பரிந்துரை செஞ்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. சரி, இது எல்லாமே யார் தயவு நடந்துச்சு, அந்த ஆள் தான் ஜெயிக்கும். அது வேற யார் கிடையாது, புஷி ஆனது தான் என்னுடைய மாவட்ட செயலாளர். அவங்க உத்தரவு கொடுத்ததா ஒரு செய்தி. இவர் சொல்லி லஞ்சம் வாங்கினா இல்ல சொல்லாம லஞ்சம் வாங்கினது சேர்ந்தா அப்ப மர்மமே. அப்படி சொல்லி வாங்கினா புஷியான ஜெயிலுக்கு போகணும், சொல்லாம வாங்கினா இது எல்லாமே சட்டவிதான் நடவடிக்கை. 2 தான். மச்சான், யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. கரூர்ல இறந்து போன 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பணி வழங்க போறாங்களாம். ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது சார். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 பார் குறைஞ்சு மண்டை காய படிச்சு உசுர விட்டுட்டு இருக்காங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா செத்து போறாங்க. எதுக்காக சார்? அரசாங்க வேலைக்காக வேண்டிதான். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 பார் குறைஞ்சு மண்டை காய படிச்சு உசுர விட்டுட்டு இருக்காங்க. நீங்க கரூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க தலைவர் கூட கிடையாது, பிரச்சாரத்துக்கு வந்தீங்க, ஒரு ஆக்டரா வந்தீங்க. அவங்கெல்லாம் ஒரு ரசிகரா ஒரு விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இறந்து போனாங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க சொந்த காசுல எடுத்து கொடுங்க. இது எங்களோட காசு சார், அரசாங்க காசு, பொதுமக்களோட காசு. நீங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கிறதுக்கு இது உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை கிடையாது சார், நாட்டு பிரச்சனை. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சார் இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க. இந்த மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைக்கிற. தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனப்பயனா இருந்தா ஹெலிகாப்டர் ஓட்டும் அப்படின்னு. மிஷன் போஸ்ட்ன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. அதுக்கு இவங்க 10 மணிக்கு மெசேஜ் போடுவாங்களாம். அவங்க பார்த்துட்டு லைட்டை போய் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளோ பெரிய அகாடா நீ. 500 மீட்டர்ல வீடுங்களா இருக்க கூடாதுன்றீங்க. அப்ப பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. அபார்ட்மெண்ட் இருக்கு, குட்டிக்குள்ள இருக்குங்க. அது கேட்டா சர்வே நம்பர் வேறன்றாங்க. எப்படிங்க மாறும்? காசு வச்சிருந்தா மாறிடும்ல. ஒரு நியாயம் வேணாமாடா? ஓம் காளி, பத்திரகாளி, அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பண்டா. ஓம் காளி, பத்திரகாளி, தாவேக்கால இருக்கவங்க பாலியல் குற்றவாளி இப்படி சொன்னா ஒத்துப்பீங்களா சார்? யார் சார் ஓடுறது? பிரஸ் பார்த்து ஓடுறது யாரு சார்? 6 மணிக்கு மேல ஆனா பொட்டு மாமா காணும் சார் தமிழ்நாட்டுல.
சனி ஞாயிறானா சுத்தமா காணோம். கதை கேட்க தேவையில்ல, ஆட தேவையில்ல, பாட தேவையில்ல, வயசாகி போயிடுச்சு, வேலை செய்ய முடியாம ஒளிஞ்சுக்கிட்டு சிஎம் பதவியில் உட்காந்துட்டு இருக்காரு பொட்டு மாமா அவர்கள். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவங்களுக்கு என்ன நேர்ந்ததுங்கிறது இருக்கட்டும், அவங்களால மற்றவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங்கில் 16 வயசில் ஹீரோயின் 16-17 வயசில் ஹீரோயினை கமிட் பண்ணாங்கனாக்கா தூக்கிட்டு போடுவாப்லையா. தூக்கிட்டு போகிறதுனா என்ன உங்களுக்கு பொருள்னு புரியும். அவங்க அப்படியே லிட்டலாக அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எம்ஜிஆர் தூக்கிட்டு போடுவார். ஒரு தடவை கொடைக்கானல் ஷூட்டிங் இருக்கும்பொழுது இப்படி தான் காலையில் எல்லாம் ரெடியாகி 7 மணிக்கெல்லாம் ரெடியாக உட்காந்துருக்கோம். ஹீரோயின் வரல, ஏன் வரலன்னு கேட்டோம்னாக்கா எம்ஜிஆர் தூக்கிட்டு போட்டாருட்டாங்க. அப்புறம் அந்த ஷூட்டிங்கே நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 100 சமயம் ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம், உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை யாரோ போய் எம்ஜிஆர் சொன்னோன்னே எம்ஜிஆர் வீட்டில் இருந்த எம்ஜிஆர் அங்கே இருந்து அந்த சுடாத துப்பாக்கி எடுத்து போட்டு இல்லாத குண்டை இருக்குன்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டு துப்பாக்கி குண்டை எடுத்துகிட்டு வந்து ஜெய்சங்கர் அவர்களை சுடுவதற்கு துப்பாக்கியோடு வீட்டுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு சரி, அதை நம்ம சொல்கிறத விட குட்டி பத்மினின்னு எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகினவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ராமண்ணா அப்படின்னு ஒரு டைரக்டருடைய படத்தில் நீ அந்த படம் பேர், அதில் ஜெயலலிதாக்காவும் ஜெய்சங்கர் அங்கிளும் ஒன்றா ஆக்ட் பண்ணுறாங்க. ஜெயலலிதாக்காவுக்கு இங்கிலீஷ் யாராவது நல்லா பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெய்சங்கர் அங்கிளும் நல்லா பேச அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகுது. 2 பேருக்குள்ளே வந்து அந்த அவங்களுடைய பழகிறதுல வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது. இது எப்படியோ ஒரு கிசுகிசுவாக போய் புரட்சி தலைவர் அவர்களுடைய காது வரைக்கும் போயிடுது. அவ்வளவுதான். ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜெய்சங்கர் அங்கிள் ஜெயலலிதாக்கா வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட வந்துடுறாரு. ஆனால் அந்த வீட்டில் அப்போ ஜெய்சங்கர் அங்கிள் நல்ல வேலை இல்லை. இருந்திருந்தா அன்னைக்கு ஜெய்சங்கர் அங்கிள் அவர் சுட்டிருந்தாலும் சுட்டிருப்பார். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மூலத்தை வர வச்சிரும். சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். என்ன கருப்பு பணம் கிடையாது. போடா என்ன விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? பொதுவாக ஷூட்டிங்க்கு டைமுக்கு போறாரு சார். மக்களை சந்திக்கணும் போது ஏன் லேட்டாக வர்றது? யாருன்னா கேட்டிங்களா? ரசிகர்கள் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் 8 மணி நேரம் லேட்டாக வரலாம், கால் வலிக்க. அப்போ உங்களுக்கு 8 மணி நேரம் காக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு நல்ல மனநிலை. இந்த மனநிலையை நான் வரவேற்கிறேன். அதற்கு உண்டான சாதகம் பாதகம் அவங்கள சாரும். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்க அம்மா 90 வயசுக்காரி கூட நான் விஜய் சாருக்கு போடுமா, அந்த ஒரு தாட்டு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னவளே நானு. இந்த தட்டிக்காக போன பெரியவரையும் அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். எனக்கு வந்து எந்த ஆதரவுமே கிடையாது. எனக்கு எங்க வீட்டுக்காரர் கிடையாது. என் பையன் வந்து 20 வயசு பையன். நான் உழைச்சாதான் சாப்பாடு. இப்படி எல்லாம் ஒரு பேரூர் காலத்துல சதீசாமா தாவேக்காவுல நாங்களும் தான் தாவேக்காவுக்கு போட்டங்க. இது யாருகிட்ட சொல்லி அழுக முடியும்? நானு உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும். என் புருஷனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். தொடுங்கடா பாப்போம்.
அன்னைக்கு கரூர் விவகாரத்துல விஜய் மனசாட்சி இல்லாம ஓடி போனாருன்னு சொன்னீங்களே. அன்னைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போகல, அதனால மனசாட்சி இல்லன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆனா அவருக்கு மனசாட்சி இருக்கு. இன்னைக்கு கரூருக்கு போறாரு, அதனால அவருக்கு மனசாட்சி இருக்கு. அன்னைக்கு ஆனா இல்ல. அன்னைக்கு அவருக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நீங்க திமுக கூட்டணியில இருந்ததுனால நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க. இன்னைக்கு நீங்க தாவேகா கூட்டணியில இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறீங்க. உங்க பேர் என்ன? நீ வைகோவா இல்ல சைக்கோ? சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. தபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. பெரம்பலூரில் நான் போகும்பொழுது போலீஸ்காரங்க சார் அங்கே கூட்டமாக இருக்கு போவாதீங்கன்னு சொன்னாங்களாம். மக்களை சந்திக்கிறதுக்காக அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். குழப்பத்தில் பிறந்தவனே. விஜய் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அறிவுன்னு ஒன்று இருந்தால் ஞாபகத்தின் ஒன்று இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 11 மணிக்கு வந்தீங்க. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, அது தெரியுமா? அறிவு இருக்கா? 10 மணிக்கு மேலே வந்துவிட்டு 11 மணிக்கு மேலே வந்தவங்கள போலீஸ் உங்களை வர வேணான்னு சொல்ல சார் வரக்கூடாதுன்னு தடுத்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்படியா? நீங்கள் ஒருவேளை சமயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கரூருக்கு முன்னாடி பெரம்பலூரில் நீங்கள் பல பேர்த்த கொண்டிருப்பீங்க. விஜய் அவர்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்டா சொல்லு. இங்க நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். கூட்டத்துல உயிர் பழிச்சது தப்பு. யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்குல இருந்த லைட்டை போட்டு இந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுக்கிட்டு லைட்டை போட்டதுனால தான் நிற்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க, பார்க்க முடியுங்க அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு? அந்த முக்குல லைட்டை போட்டுருந்தா கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யாரு என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். ஓடினே இருக்கிறாரு. ஓடினே இருக்கிறாரு. யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என தாவேக அரசு சூளுரைத்துள்ள நிலையில் கேரள தமிழக எல்லையில் உள்ள புளியரை சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லாரிகளுக்கு தமிழக அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு வாகனத்திற்கு 200 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரை தமிழக அதிகாரிகளால் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மலையாள ஊடகம் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. விஜய் கட்சியில இருந்துங்க லாரியில டிராக்டர்ல மண் அடிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில இருந்து பணம் கேட்டுட்டே இருக்காங்க. வந்து ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சி இருக்காங்க. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா நான் மிரட்டுறாங்க.
வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு முரட்டியதாக தாவேகா நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அரசு தரப்புல வந்து அட்வொகேட்ஸ் போடுறதுக்காக தாவேகா நிர்வாகிகள் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். அதுல வந்து இந்த லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிறவரு கூட தாவேகாவினுடைய நிர்வாகி அவரும் வந்து பணம் வாங்கியிருக்காரு. உச்சமே இல்ல. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறுவதாக தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லி இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. ஏண்டா வார்த்தா கோயில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. உங்க சாரி கேட்பேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். रुको जरा सबर करो. அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். பிஞ்சு போகும். ஏமாத்துற வேலை இது. ஆமா ஏமாத்துற வேலை. ஆமா, எல்லாருக்கும் தரேன்னா நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்ட்டு. இப்ப என்னன்னா இவங்களுக்கு தான் தருவேன், அவங்களுக்கு தரமாட்டேன்னா அது என்ன? அதெல்லாம் ஏமாத்துற வேலை தான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்கிறடா. கரூர்ல இறந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க போறோம். ஏங்க, இதே சினிமா முகத்துல இதே நடிகரை பார்க்க போறன்ற பேர்ல விக்கிரவாண்டிலையும் சிலர் உயிரிழந்தாங்க. சேலம், மதுரை மாநாடு, இங்கேயும் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அட, இப்போ அமோனியா பாதிக்கப்பட்டு 20 பேர்பட்டவங்க உயிரிழந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்காம கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுக்குறீங்களே, என்ன கதை இது? அது கரூர்ல தான் இப்ப இடைத்தேர்தல் வருது. அந்த ஊர்ல இடைத்தேர்தல் வந்திருந்தா அவங்களுக்கு யாருக்காவது அரசு வேலையை கொடுத்து யாரையாவது கலெக்டர் ஆக்கி வச்சிருக்கலாம். என்ன தெரியுது, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கரூர்ல 41 பேர் இருந்தானுங்களா, அவங்க அரசு வேலையா? அதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நாடி அங்கேயா போகுது? விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல இளநிலை பணியாளராக போட்டு கொடுத்துருக்காங்க. காவல்துறையில். நான் 10th. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் கடுமையா படிச்சிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வழங்கினா படிக்கிற அத்தனை நபர்களும் எல்லாம் இழுச்ச வாயனா? ஏன்னா அவங்க எல்லாம் லூசமா சும்மா படிச்சுட்டே இருக்கணுமா? 3-4 வருஷம் அவங்க மாங்குன்னு படிப்பாங்க, அத்தனை புத்தகத்தை படிப்பாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்ச நபர்களுக்கு ஒண்ணு இல்ல, 32 நபர்களுக்கு அரசு பணி. இது என்னங்க நியாயம்? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு எல்லையில ராணுவ பணியில ஈடுபட்டு போர்ல ஈடுபட்டு இறந்து போன நபர்களுக்கு அரசு பணினா ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறையில நிறைய பணிகள் ஈடுபட்டு அதுல அந்த குடும்பத்துல இறந்து போறாங்க, அது அரசு பணி அப்படின்னாலும் ஓகே. இந்த மாதிரி விஷயத்துல ஓகே. ஒரு கட்சி மாநாடு, ஒரு பிரச்சாரம், ஒரு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் வராரு, விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல வராங்க எல்லாருமே. வந்து அந்த கூட்ட நெரிசல் உருவாகுது. அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்து போறாங்க. அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த கட்சி சார்பாக கட்சிக்கு வந்து உயிரிழந்து போன நபர்களுக்கு அதுல 32 நபர்கள் குடும்ப உறுப்பினர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசு பணி கொடுக்க போறோம், கவர்மெண்ட் ஜாப் நாங்க வழங்க போறேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. ஒரு மனுஷன்
லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். ஓ, அப்போ அவ்வளோ வழியோட தான் அன்னைக்கு மலேசியால போயிட்டு கச்சேரின்னு டான்ஸ் ஆடி இருந்தீங்களோ? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. சட்டப்பேரவையில கதவெல்லாம் மூடிட்டு தான் இனிமே பேச போறீங்களா? வாயத்தரங்கன்னு சொல்றது உங்களை தான் வாயத்தரங்கன்னு சொல்றோம். தண்ணி இல்ல, எந்த தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. நாங்க உங்களை மேட்டூர் அணையை திறந்து விடுறதுக்கு உங்க தத்தை முடிச்ச ஆட்சியில தண்ணி கிடையாது. இந்த தண்ணி கடன்ல சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால வாயை திறங்க சிஎம் சொல்றாங்க. சட்டப்பேரவையில கதவெல்லாம் மூடிட்டு தான் இனிமே பேச போறீங்களா? உங்க ஆட்சியில சொன்ன 717 கடையில மூடி திரும்பியும் திறந்துட்டீங்க. அப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அகில இந்தியாவிலேயே 3வது பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பல்கலைக்கழகம். இந்த அண்ணாமலை நகர் பல்கலைக்கழகத்துக்கு எதிர்த்தாப்புலயே ராஜா முத்தையா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே இருக்கும் போதே நீங்க இங்க பக்கத்துல மூடுற மாதிரி மூடி கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன் மரியாதை ஓடி. Myself Kirtana. I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana. My name is Kirtana தான் சொல்லணும். Myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். மச்சான், யாரோ அது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதடா. I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word vowel ஸ்டார்ட் ஆகுனா an யூஸ் பண்ணணும். என்னடா இங்கிலீஷ்ல பொளந்து கட்டுறான்? என்னால எப்படிரா? ஏய், ஆங்கிலோ இந்தியன் வீட்ல வேலை செய்யற ஆயா கூட தான் இங்கிலீஷ் பேசுது. அவனுங்க கிராமரே இல்லாம ராவா பேசுறானுங்க. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட்ரூட் இருக்கீங்க. ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மா போன போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம். ஏடா தூய சக்தி லஞ்ச ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டோம். நீங்க நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் ஒய்ஃப் வந்தனா ஒரு பொண்ணுகிட்ட வெட்டிச்சல்லிங்கிற பொண்ணுகிட்ட காசு வாங்கியிருக்காங்களா 11 லட்சம் ரூபா. அமைச்சரோட ஒய்ஃப் 11 லட்சம் ரூபா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் வாங்கியிருக்கு. நாகர்கோவில் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். என்ன கோபத்துல இருந்தாலும் அளவு அப்படியே காரிய மூஞ்சி குப்பத்தூர்ல இருந்து வரங்க. வீடு கட்டிட்டு இருக்கேன் புதுசா. அந்த வீடு கட்டுறதுனால ஒரு பிரச்சனை. ராகுல்ன்ற பையன் டிவிகே கட்சியில இருக்கானா. நான் புதுசா நிர்வாகத்துல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நீ பணம் கொடுத்தாதான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளா நான் மிரட்டுறாங்க. தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். ஒரு 4-5 பேர் வட்டச்செயலாளர் சொன்னாரு, எனக்கு பணம் கொடு 50,000 கொடுத்தா எங்க சார் போகுது. நான் என் 3 பிள்ளைங்களை வச்சு ஆடல் பட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு யார் சார், நானே வட்டிக்கு வாங்கி தான் சார் வீடு கட்டுறேன். வீடு இல்லாத நிலைமைக்கு உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஐயா எங்களை இப்படி பண்றாங்க, வாழ விட மாறுறாங்களே எங்களை. நாங்க அங்கங்க கிடக்கிறோமே. நாங்க
மீன் ஆஞ்சிதாயா நான் சாப்பிட்றேன். நான் கடையில கூட வந்து பாருங்க. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசையை இவர் தான் கிள்ளி அடிக்க விட்டாரு. இவர் எனக்கு பார்ட்னர். ஐ எம் கரெக்ட். விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு. இங்கிலீஷ்ன்றதே ஒரு வெளியே நீங்க பேசிக்க விட ஒரு தைரியம். அமெரிக்கால பிச்சை எடுக்கிறவன், பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் ஆங்கிலத்தை தான் பிச்சை எடுப்பான். செம்ம காமெடி இல்ல? I think I don't get a chance to stand such a wonderful and hardworking and very mindful and good. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காச்சி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு குழந்தைகள் கிட்ட காமிக்கு பேசுறதும், அது வீடியோ எடுத்து குழந்தைகளோட முகம் கூட மறைக்கப்படாம அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதும் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இப்ப இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பண்டா. டேய், தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். ஆழ் மனப்பான்மை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. மேடம், நீங்க சட்டசபைக்கு எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது சர்டிபிகேட் மறந்துட்டு போனவங்க அவங்க தானே நீங்க. முதல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு உங்க அமைச்சர்கள் கிட்ட போய் கேளுங்க. I think in this stadium we took a oath. Sir is someone I don't think so. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. Really hands off to all of you. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? Hands off to all of you. Hands off to all of you. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest, our Sports Minister is here. பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. And actually have a breakfast with them. Such a sports minister, I think. I am பாவம், நார்மல் மனுஷன் from India. And today people themselves and Vijayana himself. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். மாணவர்களின் தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ள உதயநிதி, ரீல்ஸ் மோகத்துக்காக பள்ளி குழந்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நான் லூசு. பள்ளி மாணவர்களிடம் அமைச்சர் கீர்த்தனா நடந்து கொண்ட விதம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சருக்குத்தான் முதலில் பாடம் எடுக்க வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையில் கேமராவை தவிர்க்க வேண்டும் என அமைச்சருக்கே முதலில் கிளாஸ் எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அமைச்சர் கீர்த்தனாவின் செயலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேர்காணல் நடத்தும் கார்ப்பரேட் முதலாளி போல படிக்கும் பிள்ளைகளிடம் துருவி துருவி கேள்விகள் கேட்டு அவர்களை திணற வைப்பதற்கும், ஆசிரியர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி மகிழ்வதற்கும் பெயர் ஆய்வு கிடையாது, அது அராஜகம் என்று காட்டமாக அவர் விமர்சித்துள்ளார். என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும்? ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. லஞ்சம் பெற்றே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தாவேகா வழக்கறிஞர் ஞான சௌந்தரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் ஆகியோர்
கூட்டு சேர்ந்து தாவிக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி ஆனந்த் பரிந்து நடிப்பில் இந்த நியமனத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்காரு. வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்கு. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா? I think you are a man of destiny. திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆளு அந்த வெளியாகக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, லீக் ஆகக்கூடிய பட்டியல்ல என்னுடைய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது 6 கடத்தல் கேஸ் இருக்கு, 6 திருடின கேஸ், அது சிசிடிவில மாட்டிருக்காரு. சூப்பர்ல, 6 திருடினவே சிசிடிவில மாட்டினவே தலைமை வழக்கறிஞர் எந்த லட்சத்தில் ஆட்சி நடத்துற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு கூட ஒரு 50 லட்சம் வாங்கி வச்சுக்கவேன், அதுவே அசால்ட்டா ஒரு 50 கோடி தாண்டி. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்கி வச்சுக்கவேன், அது ஒரு 80 கோடி போயிடும். சராசரியா சொல்றேன், 120 கோடிக்கு மேல நடந்திருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இந்த வசூல் வேட்டையில மாவட்ட செயலாளர்களாய் இருக்கிற மந்திரிகளும் அடக்கமா. சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கூட்டு சேர்ந்து பரிந்துரை செஞ்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. சரி, இது எல்லாமே யார் தயவுல நடந்துச்சு? அந்த ஆளு தான் ஜெயிலுக்கு போகணும். அது வேற யாரு கிடையாது, புஷி ஆனந்த் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர். அவங்க உத்தரவு கொடுத்ததா ஒரு செய்தி. இவர் சொல்லி லஞ்சம் வாங்கினா இல்ல சொல்லாம லஞ்சம் வாங்கினது தான் இப்ப மர்மமே. அப்படி சொல்லி வாங்கினா புஷி ஆனந்த் ஜெயிலுக்கு போகணும், சொல்லாம வாங்கினா இவங்க எல்லாம் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். 2 தான். மச்சான் யாரும் பார்க்கலல்ல, இங்க இருக்கிற 100 பேர் தர யாரும் பார்க்கல வச்சு. Really hands up to all of you. Hands up to all of you. Hands up to all of you. டேய் தச்சி நிறுத்து, தொடப்ப கட்டை. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest, our Sports Minister is here. என்ன எடவியா? டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த 2 மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா, போடா. ஓ மை காட். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அந்த சைகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க, உங்களை நான் ஜோலியை முடிச்சிட்டேன். கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். ஏண்டா இந்த விஜய தொட்டவன் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? நெம்மேலியில் 4276 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னையின் குடிநீர் தேவைக்காக நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு க ஸ்டாலினால் நிறைவேற்றப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மு க ஸ்டாலின் முதலமைச்சரான நிலையில் 2024 பிப்ரவரியில் நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது பெரிய அலகுக்கான அடிக்கல்லை நாட்டினார். இதற்கான பணிகள் தற்போது ஏறத்தாழ நிறைவடையும் நிலையில் உள்ளது. சென்னை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்கிறார். ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. சத்தியம் தோற்பதில்லை. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு. எதிர்க்கவே செந்திலும் ஒரு இளநீ கடை போடா நினைப்பாரு. கவுண்டமணி கிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டன்ட் நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு. அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு.
லாஸ்ட் டைம் வந்து நாங்க கரூருக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அன்னைக்கே நாங்க பார்த்தோம். அவுட்டர்ல வரும்போது நாங்க பார்த்தோம். மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு போகல. போயிருந்தா இன்னைக்கு இருப்போமான்னு தெரியல. செம்ம காமெடி இல்ல? கரூர் சம்பவத்துல இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அமராவதி நதியோரம், காவிரி படுகை கரையோரம் கூடியிருக்கும் கரூர் சொந்தங்களே, அன்று வெற்றி தலைவர், நேற்று தர்மத்தாயின் தவ புதல்வர், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. டிஎஸ்பி வந்து நிப்பாட்டுறாரு வண்டியை. நிப்பாட்டி நீங்க இதுக்கு மேல போக கூடாது, கிரௌட் வந்து பஸ்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டி பேசுங்கன்னு சொன்னப்ப ஆதவர்ஜுனாவும் புசி ஆனந்தும் இல்ல வண்டி உள்ள போகும் அப்படிங்கிறாங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 40 ஃபீட் ரோடுக்கு 80 அடி ரோடுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. 40 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும், 80 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும் சார்? ரெண்டு பக்கமும் வைடர் ரோடு, சென்டர் மீடியன் இருக்கு, அவ்வளவு பேர் அங்க தங்கலான்னு நீதிமன்றத்துல அதை ஒத்துக்கிட்டு, நீதிமன்றத்துல இவங்க புசியானது வந்து இந்த இடத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்ததுதான். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். செந்தில் பாலாஜிக்கு அண்ணனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல, எஸ்பி பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட் தான் பர்மிஷன் கொடுத்துச்சு. போய் நீதிபதியை கேளுங்க. அரசு பர்மிஷன் கொடுக்கல. we never gave a permission for that rally. கரூர்லயே நாமக்கல்ல நாங்க பர்மிஷன் கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் 1000 கண்டிஷன் போடுச்சு. கோர்ட் கொடுத்த ஒரு கண்டிஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேளுங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதடா. கிரௌட எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொன்ன கிரௌட விட இந்த கிரௌடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு எஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டர், 58 எஸ்ஐ, எதிர்க்கட்சி தலைவரோட 3 மடங்கு அங்க காவல்துறை போடப்பட்டது. இது எல்லாத்தையும் போட்டும் அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நாங்க சொல்றோம் சார், இந்த மாதிரி கிரௌட் பஸ்ட் ஆகுது, நீங்க எங்கேயே நிப்பாட்டுங்கன்னா அவரு அந்த பொறுப்பற்ற தனத்தினால தான் இவ்வளவு உயிர் போச்சு. சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு, நிப்பாட்டுன்னு சொன்ன நிப்பாட்டல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அந்த காவல்துறைக்கு இன்னைக்கு யார் தலைவர்? அந்த காவல்துறை யார் அமைச்சர் கட்டுப்பாடு? அந்த காவல்துறை சார் ஒரு வார்த்தை சார், அந்த காவல்துறை தான் 41 பேரை கொன்றுக்குனா. லாஸ்ட் வார்த்தை அந்த காவல்துறை தான் 41 பேரை கொன்றுக்குனா. அவங்க விசாரணை உள்ள வேலை கொடுங்க. சிஎம் சார் பாயிண்ட் இல்ல காவல்துறை இருக்குது, பாக்கி வேலை அனுப்புங்க. அப்படி கேளுங்க, அடி வரட்டும். அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். என்ன நடிப்புடா நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க மிருகடா நீ. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. என் மேல பழிய போடுறாங்க, நான் இங்க வர்றதுக்கு தடை போட்டாங்க, என்னையும் உங்களையும் பிரிக்க பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். திமுக தடை ஏற்படுத்துறாங்க, எதனால நினைக்கிறாங்க? அவங்களோட விஷயம் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு தான் தடை பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எங்க முதல்ல விஜய் கரூருக்கு போக கூடாது என்று இந்த பெட்டிஷன்ல ஒரு வரி திமுக கேட்டதை இங்க இருக்கிற அவையில இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டுங்க. எங்க கேட்டிருக்கு? பெட்டிஷன்ல இருக்குது. எல்லா ஊடகங்களும் காலையில இருந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னு ஒரு விஷயம் சார், திமுக வந்து போகவே கூடாதுன்னு கேட்டுச்சு, நீதிபதி ஏன் போக கூடாதுன்னு கேட்டாரு. எங்க சார் இருக்கு எவிடன்ஸ்? ஏதாவது எடுத்து காட்டுங்க. சொல்றா என்ன பேசுறா ஏதாவது பேசுறா. கரூர் விட்டு வெளியே வந்தாரு, நீ வெளியே அனுப்பப்பட்டாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கும் கரூருக்கு போகணும் தடுக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது யாரு? நான் கேக்குறேன், கரூர்ல இருந்து அவரை யார் அனுப்பிச்சது? சம்பவம் நடந்தா யார் அவரை அனுப்பிச்சது? சம்பவம் நடந்தா யார் அவரை கரூர்ல இருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. யார் அனுப்பிச்சா? கரூர்ல இருந்து விஜய் வந்து நீங்க கண்டிப்பா வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க.
சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க தம்பி? வந்துட்டாயா முதன்முறையா பார்க்க போறேன் விஜய. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படா வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது. இந்நேரம் கரூர்ல அன்னைக்கு செப்டம்பர் 22 நடந்த சம்பவத்துக்கு கைது பண்ணி உள்ள வச்சிருந்தானா கட்சியும் காணாம போயிருக்கும். நீங்க முதலமைச்சர்ல எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்ததுக்கு இப்ப தமிழக முதல்வரா இங்க வரப்போறாரு. லாஸ்ட் டைம் வந்தப்ப அவரை கொஞ்சம் மனக்கசப்புல அமைச்சிட்டோம். இந்த டைம் ரொம்ப சந்தோஷமா அவர் அனுப்புவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சந்தோஷமா அனுப்புவோம். தமிழக வரலாற்றுல டிவிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் மாதிரியான ஒரு அறிவில் குறைந்த கூட்டம் இதுவரைக்கும் தமிழக வரலாறு பார்த்ததே கிடையாது. இது ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க, கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அதான் உண்மை. அது அவங்களுக்கே ஒரு நாள் புரிய வரும். டயர் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீ வைகுண்டன் எம்எல்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. ஓ நீங்களா? இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க அப்படிதானே? இது அரகுற வண்டியா தெரியுது. அப்ப டயர் யார் சார் டயர் போட்டு வச்சிருப்பாங்களா? சார் நீங்க பேசுறது நீங்க தெரியாம பேசுறீங்க சார். சொல்லுங்க சார். போலாம் சார். வண்டியில செக் பண்ணிக்கோங்க சார். அவ்வளவு யாரும் தெரியாது சார். ஒழுங்கா சார் நீங்க என்ன நிர்வாகத்திலே தவறா இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? என்ன நிர்வாகம் சார் தவறா இருக்கு? நீங்க என்ன சார் நிர்வாகம் தப்பா நீங்க பாத்தீங்க? அப்ப டயர் இப்படி போட்டு அன்டைம் சார் டயருக்கு நீங்க சார் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நீ டயர் வண்டிக்கு எப்சிட்டு கடந்தாங்க சொல்லுங்க சார். மத்தபடி என்ன சார் கேக்கீங்க? நீ டயர்ல என்ன டயர்ல எங்க போறது என்ன சார்? நாங்க தான் தெரியுமா போறோம். டேய் என்னால தாங்க முடியலையேடா. இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து எம்எல்ஏ கிட்ட வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தான் 2 பேர் அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியவர் தான் இந்த எம்எல்ஏ. உங்க கூட இருந்த 2 பேர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க மேல ஒரு அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க தான் காப்பாத்துறீங்க, நீங்க அந்த அக்காவை மிரட்டுறீங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல. அதை விட்டுட்டு டயரு இதுன்னு ரேப் பண்ணவும் கொள்ளையடிச்சும் ஓரமா போயிட்டு இருக்காங்க. யூடியூப்ல உட்காந்து பேசணும்லாம் உள்ள இருக்கிறாங்க ஜெயில. இப்போ வண்டலூர்ல ஒரு நிர்வாகியோட மகன் 3 பெண்களை ஏமாத்தி பர்சனலா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. செய்தி கல்லூரி பெண்கள் நடவடிக்கை என்ன? பதில் என்ன? என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். எங்கடா பாட்டியை தூக்கிட்டு போற? அம்மா எங்க தளபதியை பார்க்க போறோம். அவ்வளவு கூட்டத்துல ஏன்டா தூக்கிட்டு போற? கூட்டத்துல பாட்டி செத்து போச்சுன்னா எனக்கு எங்க தளபதி கவர்மெண்ட் வேலை போட்டு தருவாருமா? டேய் யாரா போத நாயே, படிச்சு வேலைக்கு போடா சலிப்பையில. முதல்வர் விஜய் 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்க உள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. அந்த கரூர்ல உயிரிழந்த நபர்களுக்கு வந்து ஒரு 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நடிச்சவனுக்கு இங்க வேலை கிடையாது, நடிச்சவனுக்கு இங்க அரசாங்கமே கையில இருக்குது. இந்த நடிச்சவனை பார்க்க வந்தவங்களுக்கு இப்ப படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலை தூக்கி கொடுக்க போறாங்களாமா. 30ல இருந்து 32 வேலையை வந்து என்னமோ இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளான்னு தெரியும். வந்துட்டு இங்க பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். 30 வேலைக்கு வந்துட்டு ஒரு 20,000 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. அவெல்லாம் முட்டா பைய. இலங்கை கடற்படையால வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக மீனவர்கள் 79 பேர் செத்துருக்காங்க. எவனாவது இந்திய அரசு தமிழ்நாடு அரசு அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்ல. ஐயா உனக்கு நில்றியா? ஒருத்தர் நில்றா. உம்மா நில்றா. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்ல. ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்துப்பான். இதே தூத்துக்குடி சம்பவங்கிறது அவங்க போராடினது மக்களுக்காக போராடி எத்தனை நாள் தொடர் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க அறவழியில போராடினாங்க. அந்த போராட்டத்தை சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு அரசு வேலை கேட்டா கேவலம் அல்ல? அது போலதான் இது இருக்குது. கிடையாது. கூத்தாடியே பார்க்க வந்தவங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால இருக்கா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியா என்னைய விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன். என்னதான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க. கடைசியா விட்டா நான் என்னத்தான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. ஆமா அப்படியே ஓப்பனிங் இறக்கி விட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு அவரு. இவ்வளவு நாள்லாம் நீங்க வேற கட்சியில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்து நீங்க இணைஞ்சிட்டீங்க. கட்சி பேரே ஒழுங்கா சொல்ல தெரியல. இவர் கட்சியோட பொதுச் செயலாளர் அவரு. சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கே. ஆனா இந்த மாதிரி சிஎம் யாருமே இருக்க முடியாது. இப்படி வந்து மக்களா வந்து இனிமே யார் வந்தாலும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. நானு இத்தனை வயசு 45 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சரை பார்த்தது இல்ல, ஒரு கவுன்சிலர் கூட நான் பார்த்தது இல்ல. நேரா வந்து இந்த மாதிரிலாம் பார்த்து எல்லாமே மறந்து போச்சுல்ல.
எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. விஜய பத்தி நம்ம விஜய் வந்ததுனால இப்போ எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்றோம். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வருது. ஆனா இதே முன்னாடி ஆக்சுவலி யார்கிட்ட போய் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றது கூட நமக்கு தெரியாது. இப்போ எல்லாமே ஓப்பன் புக்கா இருக்கு. ஸோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வரணும். இனி அடுத்து அவங்க தான் வருவாங்க. ஓ வெரி குட். இந்த குணம்லாம் இருக்கா? கை கொடு. ஆமா இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். அது ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் என்ன? யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்து அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில இது இந்து மலையா இல்ல இஸ்லாமியர் மலையா அப்படின்னு இப்ப வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இந்த நிலையில முழுக்க மதத்தை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்க RSS இயக்கத்தினுடைய உறுப்பினரான நிர்மல் குமார அந்த தொகுதியில நிக்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சு அமைச்சராகவும் ஆக்கி வச்சிருக்கீங்க. இதுல நீங்க மதத்தை உடைச்சிட்டீங்க. உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஜாதியை உடைச்சோம். நாங்க ஜாதியை உடைச்சிட்டோம். ஒரு பொது மேடையில நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, நான் ஜாதிக்காரன். நான் ஜாதி வெறியன், ஜாதிக்கு பிறந்த ஜாதி வெறியன்னு சொன்ன ஜெகநாத் மிக்ஸ்ராவை தேனி கம்பம் தொகுதியில நிக்க வச்சு அவரை வெற்றி பெற வச்சு ஒரு ஜாதி சங்க தலைவரை அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க. இதுல நீங்க ஜாதியை உடைச்சிட்டீங்களா? தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.